இந்த கோழி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கோழியை கழுத்தறுத்து அப்படியே சுடுதண்ணில முக்கி எடுத்து தோல் அப்படியே உரிப்பாங்க. அதே மாதிரியே விஜயதாரணி அக்காவை மேடையில வச்சு வெளு வெளுன்னு வெளுத்திருக்காப்புல ஆளூர் ஷானவாசன். பவுடர் மட்டும் போட்டுட்டு வந்தா பத்தாதாத்தா, கூடவே சேர்த்து என்ன பேசுறோன்னு அதுக்கு பாயிண்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. திமுக அந்த தமிழ்நாட்டுக்கு என்னத்தை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி விஜயதாரணி அக்கா அப்படியே சிலுத்துக்கிட்டு கேட்டார். அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க சொன்ன பதிலுக்கு இவங்க அக்காவை பார்த்து சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்வியும் விஜயதாரணி அக்கா காதுக்குள்ள கரண்ட் கம்பியை விட்டு இல்ல, கரண்ட் கம்பத்தையே விட்டு ஆட்டின மாதிரி அக்காவுக்கு ஒரு ஃபீலிங். அவங்க போட்ட போல்ல விஜயதாரணி அக்காவுக்கு விக்கல் வீட்டுக்கு போனாலும் விட்டுருக்காது. அப்படி விஜயதாரணி அக்காவை மேடையில வச்சு இவங்க என்ன பாடுபடுத்துனாங்க அதைத்தான் பார்க்க போறோம். பாப்பமா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. இவங்களுக்கு அல்லக்கை வேலை பார்க்கறதுக்காக நாம அவசரமா எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணோம். எவ்வளவு கெத்தா, எவ்வளவு மாசா ஏரியாவுக்குள்ள எம்எல்ஏவா சுத்திக்கிட்டு இருந்த கடைசியில என்னைய கமலாலயத்துக்கு இப்படி கால் கழுவ விட்டுட்டாங்களே அப்படின்னு அக்காவுக்கு உள்ளுக்குள்ள உண்மையிலே ஒரு ஃபீலிங். ஆனா இருந்தாலும் இதையெல்லாம் வெளியில ஓப்பனா சொல்ல முடியுமா அக்கானால? வந்துட்டா வேற வழி இல்லை, திரும்ப போகவும் முடியாது. இது ஒரு வழி பாதை ஆயிப்போச்சு. இடையில ஒரு பெரிய அந்த குழியை வெட்டி விழுந்தா நீ இங்கதான் விழுகணும், இல்லாட்டி நீ என் கூட இருக்கணும்ட்டாங்க. அதனால அக்கா வேற வழி இல்லாம முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுலயும் அந்த ஒரு பேச்சுல ஒரு ஃப்ளோல அக்கா ஒரு மேட்ரு சொன்னா, 2019 அதிமுக 40க்கு 40 அடிக்கல, அதை நீங்க பார்க்கல. அக்காவோட அரசியல் ஞானத்தை கண்டு அத்தனை பேரும் அரண்டு போய் கிடக்குறாங்க. ஆனா ஃப்ளோவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமையா? அப்பையும் கரெக்ட் பண்றாங்க. மேடம் அது 2019 இல்லை மேடம், நான் அதை சொல்லலைங்க. 2024க்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் சொல்றாங்க. ஆனா அதைத்தாங்க சொல்றேன், அதுலயுமே அவங்க தாங்க ஜெயிச்சாங்க. 2019 ஒன்னே ஒன்று தேனி தொகுதி, அந்த ஓபிஆரை தவிர மற்ற எல்லாம் அவங்க தான் ஜெயிச்சாங்க. 2024 அதுவும் இல்லாம போச்சு. நீங்க சொல்றது அதுக்கு முன்னாடி 2014 ஏதோ ஒண்ணு ஜெயிச்சுச்சா இல்லையா, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசினாங்கன்னு வைங்கள. அங்க ஆரம்பிக்கிறப்ப அக்கா எப்படி ஆரம்பிச்சான்னா, அதிமுகவெல்லாம் இப்போ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அதிமுக ஆட்சி தாங்க அப்படி ஒரு ஆட்சி. அதுலயும் எடப்பாடியாரோட ஆட்சி ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எதிர்கட்சியாவே நான் இருந்தாலும் என்னைய எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க தெரியுமா? அந்த திட்டத்துக்கு அதுக்கு அந்த எம்எல்ஏவோட அந்த இதுக்காக ரெஸ்பான்ஸ் மதிச்சாங்களா அப்படி சொல்ல வந்தாங்க. திமுக என்னைய ஏறெடுத்து கூட பார்க்கல அப்படின்னு அக்காவுக்கு ரொம்ப வருத்தம். அது மட்டும் இல்லாமல் திமுக வெறும் திட்டம் மட்டும்தான் போடுமே தவிர அந்த திட்டத்தை செயல்படுத்தவே படுத்தாது. அதிமுக தாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அக்கா பயங்கரமா அவங்களோட அந்த இதை பாயிண்ட்ஸ் எல்லாம் அள்ளி அப்படியே வீசுனாங்கன்னு வைங்களேன். பிடிச்சிக்கங்கடா, உங்களுக்கெல்லாம் மொத்தமா அள்ளி தர்றேன், இனிமேலுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இங்க யார உட்கார்ந்துருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு ராஜா மாதா மாதிரி நடந்து போனாங்க அந்த மேடையில. பின்னாடியே ஆளூர் ஷானவாஸ் வந்தாப்புல. அவர் பேசுறது இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா அக்கா இப்படிலாம் பேசியிருப்பாங்களான்றது தெரியல. அநேகமா அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதுலேருந்து அக்கா ஒரு மாதிரியாவே ஆயிட்டாங்கன்னு வைக்கல. அக்கா எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத அந்த மேடையில இருந்த அந்த வெளிப்பாடு, வேற எதுவும் கிடையாது. அங்கே ஆளூர் ஷானவாஸ் வேற எதுவுமே கேட்கல. அதாவது இப்ப அக்கா விளவங்கோடு தொகுதியில 3 முறை தொடர்ந்து எம்எல்ஏ. அதுல 2011 தான் முதல் முறை அக்கா எம்எல்ஏ. அந்த 2011 திமுக பயங்கர அடி, உண்மையில ரொம்ப மோசமான அடி. இப்போ பீகார்ல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஓவர 234 தொகுதியில் ஒரு 20-22 தொகுதி தான் ஜெயிச்சது திமுக. எதிர்கட்சியாக கூட இருக்கிறதுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தது. பயங்கரமான ஒரு ஏடிஎம்கே வேவ் அடிச்சதுன்னு வைங்களேன். வர 22 தொகுதி ஜெயிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 22 தொகுதியில அக்கா நின்று ஜெயிச்சா அந்த வளவங்கோடு தொகுதியும் ஒண்ணு. அதாவது என்டைய தமிழ்நாட்டிலேயே சரியான அடி வாங்கினப்பையும் விட்டு கொடுக்காத ஒரு இடம் விளவங்கோடு. அதுல அக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் அங்க இருந்து அக்கா அந்த இடத்துல ஜெயிச்சு வெளியில வந்தாங்க.
அதுக்கப்புறம் 2016 இருக்கு இல்லையா, 2016லயும் அக்கா அந்த இடத்துல தான் நின்னாங்க விளவங்கோடுலன்னா. 2016லயும் அதிமுக தான் வந்தது. அப்பயும் விளவங்கோடு பகுதியில் அவங்க தான் ஜெயிச்சாங்க. 2021 அப்பயும் அக்கா இதே கூட்டணியில் தான் இருந்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல அதாவது எப்படி மக்களுக்கு வந்து சேவைகளை செஞ்சு பயங்கரமான தேவைகளை பூர்த்தி பண்ணி மக்களோட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்த அதிமுக தான் விளவங்கோடுல அந்த அடி வாங்குச்சு. தமிழ்நாடு பூரா எங்கிட்டு ஜெயிச்சிருந்தாலும் அக்கா அது அக்காவுக்கு அவங்க ஞாபகப்படுத்துறாங்க, வேற எதுவும் கிடையாது. 2024 இப்போ நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் விளவங்கோடு இடைத்தேர்தல் சேர்த்து வந்துச்சு. அக்கா ரிசைன் பண்ணதுனால. அவர் ரிசைன் பண்றப்ப அதிமுக அந்த இடத்துல எத்தனாவது இடத்துக்கு போணுச்சு தெரியுமா? 4 சார். அதிமுக 4வது இடத்துக்கு போணுச்சு. அதுக்கு முன்னாடி 2 இடத்துல இருக்கிறாங்க. சரி, 2024 அப்படின்னா 2016லயுமே அப்படித்தான் அடி வாங்கியிருக்கு. அக்கா சொன்ன அதே இது அப்பயும் நீங்க தான் அடி வாங்கியிருக்கீங்க. எதிர்கட்சிக்காரரா இருந்தப்பையும் அந்த தொகுதிக்கு அவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட அந்த 1 லட்சம் வாக்கு வித்தியாசம், 1 லட்சம் வாக்குல அந்த அம்மா எதிர்த்து நின்று அந்த அம்மா ஜெயிச்சிருக்கா. இன்னொரு அம்மா அவங்களும் காங்கிரஸ் தான். ஏன் தூக்கி ஒரு தடவை கூட திமுக வெளியில போடல விளவங்கோடுல இருந்து? ஏன் போட முடியாம போச்சு? இல்லை அக்காவுக்கு உள்ளுக்குள்ளே இப்போ ஒரு பயம், அதை சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் இருந்திருக்கு, இதுக்கப்புறம் உங்களால் அதை அக்காவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன நினச்சி போனான்னா நம்மளை ஒரு மாநில தலைவி ஆக்குவாங்க, நமக்கு ஏதாச்சும் வந்து ஒரு எம்பி பதவி கொடுப்பாங்க. ஏன்னா 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கோம். உங்கள் லட்சணம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உங்கள் பவர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்குள்ள புரிஞ்சிருக்கு. ஆலோசனை வசனை அழகாக எடுத்து கொண்டாந்து அடுக்குனாப்புல ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத பேஸ் பண்ண திமுக மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, 2019, 2021, 2024 இது எல்லாத்துலேயுமே திமுக செஸ்ட் பாஸில் மேலே வரல. ஒரு இடத்துல கூட உங்களை எந்திரிக்க விடாமல் அடித்து மேலே வந்து நிற்குது. அவர் சொன்னது, ஆளூர் ஷானவாஸ் சொன்னது. இதில் நீங்கள் 2026 மக்கள் மனநலம் வச்சே ரைட்டு, 2021 எதுவுமே பண்ணலப்பா. 2021 2024 வரைக்கும் திமுக சும்மாவே இருந்துச்சு. மக்கள் நலனில் அக்கறையே இல்லை. மக்கள் திமுகவை வெறுத்துட்டாங்க. 2024 குறைஞ்சபட்சம் 1-2 போயிருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் 1-2 போயிருக்கணும். ஏன் போகலை? மிச்சம் மீதி இருந்த அந்த 1 அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. திமுக துண்டா தூக்கிட்டு போயிடுச்சு. உனக்கு ஒன்றும் இல்லை, வெறுங்கையை நக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. சார் நான் சொல்லலை, அவரும் சொல்லலை, மக்கள் சொல்லி அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இங்கே கிடையாது. ஏன்னா அவங்க கொண்டு வந்து உள்ளே வந்தது அப்படி. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அம்மா இருந்திருந்தா, ஒரு வேளை இப்போ அம்மா இருந்திருந்தா நீங்கள் சொல்கிறது அத்தனையும் நியாயம். ஒருவேளை அம்மா இருந்திருந்தா என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? பாசக தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளவு தைரியமாக நடமாறி இருக்காது. உண்மை. விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார், அதுவும் அதை விட பெரிய உண்மை. அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு கேவலமாக மக்கள்கிட்ட தலை குனிஞ்சு அதிமுக நிற்கவும் நின்றுருக்காது. அம்மா இருந்தப்போ 37 எம்பி. அக்கா சொன்ன பாயிண்ட்டுக்கு நானும் வரேன். 37 எம்பி யோசிச்சு பாருங்க. பேலன்ஸ் இருக்கிற 2 கூட்டணியில் உட்கார்ந்து இருந்தது. 37 எம்பி, 40% ஓட் ஷேர். அம்மா இருந்தப்ப சார் அந்த 40% எங்கே போச்சு? உன் கையிலான கொடுத்துட்டு போனாங்க, கேட்கணும்ல. 2016 எலெக்ஷன் அப்போ தனிப்பட்ட முறையில் எல்லா இடத்துலையும் ரட்டலை. அப்போ அந்த 40% ஓட் ஷேர் எங்கே போச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் குறைஞ்சிச்சு? அம்மாவோட லெகசி அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தீங்க. அப்படி ஃபாலோ பண்ண போறப்ப என்ன ஆச்சு? ஏன் உடஞ்சு போச்சு? ஏன் கரைஞ்சு போச்சு? ஏன் இவ்வளவு குழப்பம்? மக்களுக்கு நல்லது எப்ப நீ மக்களை பத்தி யோசிச்சாங்க அதிமுக சொல்லுங்க. ஒருவேளை 2016 எடப்பாடியாரு பயங்கரமா ஒரு ஃபயரா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியை பண்ணியிருந்தாருன்னா 2021 ஏன் தோக்கணும்? வெறும் 60 பேர் தான் வச்ச அந்த வெறும் அந்த அதான் கொங்கு நாடு வேணா அவரை வந்து முடிசூட்டிருங்க. கொங்கு நாட்டோட ராஜாவா அவர் அறிவிச்சிருங்க. கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டா அவர் ராஜாவா இருந்துட்டு போட்டு தப்பெல்லாம் கிடையாது. ஏன் போச்சு அந்த இடத்துல? அப்ப ஏதோ ஒன்று எடப்பாடியார்ட்ட மிஸ்ஸிங் அதானே. சரி, 2021 அப்புறம் எத்தனை வருஷம் மக்களுக்காக இறங்கி ஐயா எடப்பாடியார் போராடினார்? எவ்வளவு பொதுமக்களோட பிரச்சனை
இங்க எல்லாத்தையும் பேசிவிட்டு அங்கே போயிட்டு கம்ம கையெழுத்து போட்டு வந்தவங்க தானே எல்லாரும். ஒன்றும் இல்லைப்பா, 2016 இப்போ அம்மா இருக்கிற வரைக்கும் ஜிஎஸ்டி அம்மா ஆதரிச்சாங்களா? நீட்டை அம்மா ஆதரிச்சாங்களா? இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் அதை அம்மா ஆதரிச்சாங்களா? இவங்க கொண்டு வர நினைச்சாங்களே விவசாய சட்டம், அம்மா இருந்திருந்தா அதை ஆதரிச்சிருப்பாங்களா? உதய மின் திட்டம் அதை ஆதரிச்சிருப்பாங்களா? ஒன்றுல இருந்தா இப்போ கல்வி பட்டியல் மாறுச்சு, அதை அம்மா வந்து அப்படியே தூக்கி கையில கொடுத்துருப்பாங்களா என்ன? இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சங்கிலையே மிதிச்சிருப்பாங்க அம்மா. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்க உண்மையிலே சார், அம்மாவும் கலைஞர் ஐயாவும் இருக்கிறப்ப இவங்களால எந்த விதத்திலையும் இட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ளுக்குள்ள தலை எடுக்க முடியல. அப்படியே லைட்டா உள்ள நுழைச்சாலும் புடிச்சு பிச்சு போட்டுருவாங்க. எங்க வேணாலும் இந்தியாவில நீ வந்து அதிகாரம் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க தான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனா அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. அப்படி வச்சிருக்கிறப்ப பாஜக வாழாத்தான் இருந்துச்சே தவிர தலையா எங்கேயுமே கிடையாது. அதை இவங்க சொல்றதுக்கு ஆட்டிக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கணும், காலாட்டிக்கிட்டு இல்ல வாழாட்டிக்கிட்டு. ஆனா இன்னைக்கு அவங்க காலை பிடிச்சி கஞ்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓட வேண்டியது இருக்கு. ஏதாச்சும் ஒரு முடிவு சொந்தமா அதிமுகனால இது வரைக்கும் எடுக்க முடிஞ்சிருக்கா? அதாவது அதிமுக ஜெயிக்குது ஜெயிக்கல அதெல்லாம் வேற. தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு, அந்த கட்சிக்குன்னு ஒரு தன்மானம் இருந்துச்சு. அதிமுக காரன்னு வெளியில பெருமையா சொல்லிக்கிறான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு. ஆனா இன்னைக்கு அது இருக்கா என்ன? உங்களால ஒரு முடிவு உருப்படியா ஒண்ணு இல்லை. ஐயா ஓபிஎஸ் போயிட்டு உட்கார்ந்தாரு, கேட்டா குருமூர்த்தி சொன்னேன்னு அவர் தான் சொன்னார், நான் சொல்லல. குருமூர்த்தி அதை விட கேவலமா சொன்னாரு, நீ எல்லாம் ஆம்பளையான்னு நான் கேட்டேன்னு அவர் கேட்டார் சார். அதுக்கும் கூட எந்த இடத்துல இது வரைக்கும் பதில் இல்லை. ஐயா எடப்பாடியாரு அவரு ஓபிஎஸ் ஐயாவையே மிஞ்சி போயிட்டாருன்னு வைங்கல, கூட்டணியை நான் அறிவிக்கிறேன், நான் தான் அதை அவங்க கூட எதுவுமே கிடையாது, ஒட்டு உறவு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் மறுபடியும் போயிட்டு அவங்க கிட்ட ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இதை விட ஒரு கேவலமான விஷயம் வேற ஏதாச்சும் இருக்குமா? கூட இருந்தவங்க அத்தனை பேர் சொன்னாங்க இவங்களால தான் எங்களுக்கு போச்சு, இவங்க இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம், எல்லாரும் பேசினாங்கல்ல. அப்படி எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறமும் கூட அவங்க சொல்லியிருக்காங்க, சரி ரைட்டு உன் வக்கா ரோசமானம்லாம் எனக்கு தெரியும் வந்து சேரு அப்படின்னு சொல்லி கூட வந்து கூட்டணி உட்கார ஒரு வார்த்தை பேச விடல சார். ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னாங்க இந்த கூட்டணிக்கு அவர் தான் தலைவர். அது வரைக்கும் கூட்டணிக்கு யாரு அதாவது யாரு சிஎம் ஆவாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கோ, இது அவங்க சொன்னது. ஆனா இங்க இருக்கவர் தான் வந்து நான் தான் சிஎம்னாரு. மேலேருந்து அங்கே பார்த்து வாரா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு அவங்க அந்த இடத்துல போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க சார். இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. இது எதுவுமே தெரியாம விஜயகாந்தி அக்கா பேசாம மேடைக்கு ஏதோ கூப்பிட்டேன், நம்மளையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாம இந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்பீல், ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொடுப்பாங்க. நீங்க நின்னீங்கன்னா இது வரைக்கும் 4வது இடத்துக்கு போயிட்டு இருந்த அதிமுக கண்டிப்பாக முன்னேறி 5வது இடத்துக்கு வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு இல்லை. இன்னொரு முறை போறப்ப ஒழுங்கா என்னென்ன அதாவது நீங்க பேசுறது உங்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பிடக்கூடாது. அக்கா பேசுறப்ப கண்டிப்பா ரொம்ப பிளாங்கா வந்து ஒரு யூடியூபுக்கு கண்டென்ட் பண்ண போனாலே 1000 ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை தாங்கிக்கிட்டு போறீங்க, கொஞ்ச நாளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்க வேண்டாம்? பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் போறப்ப முடிஞ்சா வந்து முயற்சி பண்ணி ஏதாச்சும் எடுக்க பாருங்க. முடியலைன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, நம்மளும் ஓரளவு கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் கொடுப்போம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவி. ஏன்னா நீங்களாம் வரணும், எவ்வளவு பெரிய ஆளா 3 தடவை எம்எல்ஏலாம் சாதாரணமான விஷயமா? ஆனா என்ன கொடுமைன்னா இந்த 3 தடவையும் அவங்க பிராண்டில் தான் நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க அப்படின்றத தாண்டி உங்களுக்குள்ள ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது இந்த ஏரியா நம்ம கண்ட்ரோலில் வந்து கொடுத்துட்டாங்க, இந்த மக்கள் நம்மளை கடவுளா பார்க்குறாங்க, நாம தான் வரணும், அதனால் நாம எந்த கட்சியிலன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு 3 முறை ஜெயிச்சா அந்த நினப்பு வர்றதில்ல. மோடி ஐயாவுக்கு அந்த நினப்பு வரப்போ உங்களுக்கு வர்றதெல்லாம் என்ன சாதாரணம் தான். பட் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வரப்போகிற காலங்களில் அசிங்கப்படாமல் இருக்கலாம். வேறு எதுவும் இல்லை. நன்றி.